ஹாய் ஆல். இது வரைக்கும் ஸ்லைடு மாஸ்டர் ட்ரைனிங்கில் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதை நான் இப்போ க்ரீன் கலரில் பண்ணிட்டேன். அகைன் பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த 2 போர்ஷன் மட்டும்தான் இப்போ பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம வந்து மாஸ்டர் வெர்சஸ் லேஅவுட் அண்ட் ஃபார்மேட்டிங் ஏ பிளேஸ் ஹோல்டர் இது ரெண்டுத்தையும் இந்த செஷனில் பார்த்துடலாம். மாஸ்டருக்குள்ளே போகிறேன். மாஸ்டர் வெர்சஸ் லேஅவுட்னா என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஸ்லைடு மாஸ்டர். நீங்கள் பார்க்குற அந்த பெரிய தம்ப்நெயில் தான் ஸ்லைடு மாஸ்டர். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய தம்ப்நெயில்ஸ் எல்லாமே வந்து லேஅவுட். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மாஸ்டர் வந்து இந்த எல்லா லேஅவுட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எந்தெந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் குளோபலாக பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து மாஸ்டரில் தான் பண்ணணும். அந்த பர்டிகுலர் லேஅவுட்டுக்கு மட்டும் எனக்கு அந்த சேஞ்ச் வேணும், மற்ற லேஅவுட்டில் அதை அப்ளை ஆகக்கூடாது அப்படின்னா யூ ஹவ் டு செலக்ட் தட் பர்டிகுலர் லேஅவுட் டு மேக் த சேஞ்ச். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் வெர்சஸ் லேஅவுட். நீங்கள் இங்கே பண்ணுறது எல்லாமே இங்கே அப்ளை ஆகும். தென் ஃபார்மேட்டிங் ஏ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா, பிளேஸ் ஹோல்டரை பற்றி ஃபுல்லாக நமக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் எந்த பிளேஸ் ஹோல்டர் எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் பிளேஸ் ஹோல்டரை இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது அதை பற்றி சொல்லியிருப்பேன். இன்சர்ட் பிளேஸ் ஹோல்டரை கிளிக் பண்ணால் இங்கே என்னென்ன பிளேஸ் ஹோல்டர்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த பிளேஸ் ஹோல்டரை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கஸ்டமைஸ்டு லேஅவுட் எப்படி கிரியேட் பண்ணுறது. இப்போ நான் இந்த ஸ்லைடு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைடு போகிறேன் அப்படின்னா, இது ஒரு லேஅவுட், ஒரு டைட்டில், அப்புறம் இந்த பக்கம் ஒரு புல்லட் டெக்ஸ்ட், இந்த பக்கம் ஒரு புல்லட் டெக்ஸ்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வந்து டைட்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலர் ஃபாண்ட்டில். இந்த லேஅவுட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்லைடு போட்டோம் அப்படின்னா வர அவுட்புட் வந்து இதே டிசைனில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதே போல் நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக எப்படி ஒரு லேஅவுட் ரெடி பண்ணுறதுன்றதை இந்த பிளாங்க் லேஅவுட்டுங்கிற இந்த லேஅவுட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ சாம்பிளுக்கு வந்து ஒரு கிளைண்ட் ஃபோட்டோ வித் ஃபோட்டோவோட கூடிய ஒரு ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க. கிளைண்ட்டோட ரெஸ்யூம் பேஜில் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு பேஜில் வந்து 4 பயோ வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பயோடேட்டா. ஒரு ப்ரீஃப் அபவுட் த கிளைண்ட், பர்டிகுலர் கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க நேம் என்ன, கரண்ட் ரோல் என்ன, அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப், இது எல்லாமே வச்சு ஒரு சின்ன பயோடேட்டா ஒரு ஸ்லைடில் வந்து 4 கிளைண்ட்டுக்கு பயோடேட்டா வர மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எப்படி பிளேஸ் ஹோல்டர் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த பிளாங்க் லேஅவுட் எடுத்திருக்கேன் இல்லையா, இங்கே வந்து ஃபூட்டர் நமக்கு தேவையில்லை, இதை வந்து ஹைட் பண்ணிடுவோம். ஸ்லைட் டைட்டில் தேவை, ஏன்னா ஸ்லைட் டைட்டிலில் இங்கே நம்ம வந்து கிளைண்ட்டுடைய பயோ பேஜ்னு டைப் பண்ணோம். இந்த இடத்துல அதை டைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு இந்த மாஸ்டர் அப்ளை பண்ணும்போது அங்கே அது வந்து டைப் யுவர் பயோ டைட்டில் ஹியர்னு காட்டும். அதனால் நான் அதை இங்கே டைப் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ இதுதான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல மவுஸால் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க பயோ டைட்டில் அவங்களால டைப் பண்ண முடியும். இந்த இடத்துக்குள்ளே உங்களுக்கு பயோடேட்டா வரப்போகுது. அப்போது நம்ம என்னென்ன பண்ணோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா, கிளைண்ட்டுடைய நேம், அவருடைய டெசிக்னேஷன், அவருடைய ஃபோட்டோ, தென் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டைப் பண்ணுறதுக்கு ஒரு புல்லட்டட் டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் நம்ம வந்து விட்டு வைக்கணும். இதை அப்ளை பண்ணி அவங்க அந்த இடத்துல அந்த நேமோ அதோ அவங்க டைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபார்மேட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் அன்ஃபார்மேட்டடாக அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பயோடேட்டா கிடச்சிடும். இது ஒர்க் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தேவையில்லாமல் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும் ஜாபில். இப்போது ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து 3 ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து 10th ஸ்லைடில் ஒரு கிளைண்ட் பயோ பேஜ் வந்திருக்கும், ஒரு 4 பயோவோட. இன்னொரு ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு 20th ஸ்லைட்லையோ இல்லைனா 21st ஸ்லைட்லையோ ஒரு பயோ பேஜ் வந்திருக்கலாம். 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிசைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பயோடேட்டாக்குன்னு ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணி மாஸ்டரில் வச்சிட்டோம் அப்படின்னா 2 ஆப்ரேட்டருமே அந்த லேஅவுட்டை யூஸ் பண்ணி போடும்போது ஜம்ப் இல்லாமல் அதே நேரத்தில் கன்சிஸ்டன்ட் டிசைன் கிளைண்ட்டுக்கு கிடைக்கும். இந்த பயோ பேஜ் வேறெவர் இட் மேபி அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 10th ஸ்லைடில் இருக்கிற பயோ பேஜ், 20th ஸ்லைடில் இருக்கிற பயோ பேஜ், 40 ஸ்லைடில் இருக்கக்கூடிய பயோ பேஜ் எல்லாமே ஒரே டிசைனில் ஜம்ப் இல்லாமல் இருக்கும். கைட் செட்டிங்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கும். அதனால தான் வந்து இங்கே மாஸ்டரில் வந்து ஏதாவது ரிப்பீட்டட் லேஅவுட் ஸ்லைடில் வருதுன்னா அதுக்கு ஒரு லேஅவுட்டை ரெடி பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த பயோ லேஅவுட்டை இங்கே ரெடி பண்ணுறதுக்காக இந்த பிளாங்க் லேஅவுட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரீநேம் பண்ணிடலாம். இந்த லேஅவுட்டை செலக்ட் பண்ணி ரீநேம்னு கொடுத்து இங்கே பிளாங்க்னு இருக்கு இல்லையா, அதை டெலீட் பண்ணிவிட்டு பயோ லேஅவுட்டுன்னு கொடுத்து ரீநேம் பண்ணிட்டேன் அப்படின்னா வெளியில் நான் அதை அப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த தம்ப்நெயிலுக்கு கீழே அந்த பேர் வரும். அதனால் எனக்கு ஈஸியாக அதை பிக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் வந்து கைடை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். Alt F9 போட்டேன். எனக்கு நான் ஆல்ரெடி செட் பண்ண கைடு வந்துடுது. இந்த இடத்துல இப்போ 4 பயோ வேணும் இல்லையா. ஃபஸ்ட்டு நான் இன்சர்ட் பிளேஸ் ஹோல்டர் போகிறேன். ஃபஸ்ட்டு கிளைண்ட் டைட்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளைண்ட் டைட்டில்ன்றது டெக்ஸ்ட் தானே. இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த பிளேஸ் ஹோல்டரை சூஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். கிளைண்ட் டைட்டில் ஆல்வேஸ் டெக்ஸ்ட் தான் வரும். அந்த இடத்துல வேறு சார்ட்டோ
பிக்சரோ வர வாய்ப்பே இல்லை. அதனால் we can choose a text placeholder. ஜஸ்ட் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணுங்கள். அது எல்லா புல்லட்டும் வச்சு தான் டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக கொடுக்கும். அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி ஹோமில் போயிட்டு புல்லட் ஆஃப் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக புல்லட் ஆஃப் பண்ணுறது எப்படின்னா, இந்த டவுன்வேர்ட் ஆரோவை கிளிக் பண்ணி நன்னுன்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஃபியூச்சரில் ஸ்லைடை ரீசெட் பண்ணும்போது புல்லட் திரும்பி வராது. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் தட்டி அந்த புல்லட்டை டெலீட் பண்ணிடுவோம். அப்படி டெலீட் பண்ணோம்னா அந்த புல்லட்டை வந்து ப்ராப்பராக டெலீட் பண்ணாதான் பவர் பாயிண்ட் எடுத்துக்காது, அந்த மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகாது. நம்ம ஃபியூச்சரில் வந்து ரீசெட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல புல்லட் வந்து நிற்கும் தேவையில்லாமல். அதனால் இதுதான் ப்ராப்பர் வே. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஐ மீன் அந்த பிளேஸ் ஹோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு இந்த புல்லட்டை ட்ராப் டவுன் பண்ணி நன் கொடுத்தீங்க மட்டும்னா தான் அந்த பவர் பாயிண்ட்டோட மெமரியிலேயே போயிட்டு ஸ்டோர் ஆகும். இந்த புல்லட்டை இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ புல்லட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கிளைண்ட்டோட நேம் வந்து இவ்வளோ பெரிய ஃபாண்ட்டில் 24 ஃபாண்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிளைண்ட்டோட நேம் வந்து நான் 12 இல்லைனா பேஸ்ட் ஆன் த ஸ்லைடு சைஸ் இப்போ 16 வச்சுட்டு போல்டு கொடுத்துட்றேன். கிளைண்ட் நேம் வந்து ஏதாவது ஒரு ஃபில் கலர் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இது பிளேஸ் ஹோல்டர் தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கிடையாது. ஆஸ் லாங் அஸ் யூ சி த பார்டர், இந்த பவுண்ட்ரி உங்களால் பார்க்குற வரைக்கும் இது பிளேஸ் ஹோல்டர் தான் நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். இந்த பிளேஸ் ஹோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்லேருந்து ஏதாவது ஒரு கலர் பிக் பண்ணி கொடுக்குறேன். இந்த க்ரீன் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. க்ரீன் கலரில் கொடுத்தேன் அப்படின்னா பை கன்சிடரிங் த கான்ட்ராஸ்ட் ரூல் க்ரீன் கலருக்கு பிளாக் டெக்ஸ்ட் வராது. ஸோ டெக்ஸ்ட் கலரை போயிட்டு நான் ஒயிட்டாக மாற்றிடுறேன். இந்த ஃபில் கலரில் எனக்கு வந்து எங்கே நான் இன்சர்ட் பண்ணாலும் இந்த ஃபில் கலரோடு எனக்கு லே அவுட் கிடைக்கும். இங்கே வந்து கிளைண்ட்டுடைய நேம் வரும். தென் இதே பிளேஸ் ஹோல்டரே டூப்ளிகேட் போடலாம். டூப்ளிகேட் போடுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதான். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது எங்கே வேணால் போகும். அப்படி போகக்கூடாது. எனக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா கண்ட்ரோலும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே அந்த பேரலாக டூப்ளிகேட் ஆகும். இதில் போயிட்டு டைட்டில், ஜாப் டைட்டில்னு டைப் பண்ணிவிட்டு ஜாப் டைட்டிலுக்கு வந்து ஃபில் கலர்லாம் தேவையில்லை, சிம்பிளாக இருந்தால் போதும். ஸோ நோ ஃபில் கொடுத்துட்றோம். நோ ஃபில் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டையும் வந்து பிளாக் கலராக மாற்றி போல்டும் தேவையில்லை. ஜாப் டைட்டில் வந்து கொஞ்சம் கம்மி ஃபாண்ட்டில் இருந்தால் போதும். 12 ஃபாண்ட். ஏன்னா நம்ம வந்து அது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இட்டாலிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதனுடைய டெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர் சைஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த நேமுக்கு கீழே வச்சிடறோம். ஏன்னா அதில் ஃபில் கலர்லாம் எதுவும் இல்லைன்றதுனால கொஞ்சம் நெருக்கமாக வைக்கலாம், தெரியாது நமக்கு. இங்கே என்ன தெரியுதோ அதுதான் கேப். இப்போது நேமுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு, டைட்டிலுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோ, கிளைண்ட்டுடைய ஃபோட்டோக்கு அகைன் ஸ்லைடு மாஸ்டர் போகிறோம். இன்சர்ட் பிளேஸ் ஹோல்டர், பிக்சருங்கிற பிளேஸ் ஹோல்டரை சூஸ் பண்ண போகிறோம். பிக்சர் பிளேஸ் ஹோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் சைஸ் வேணும் அப்படின்னா ஸ்டாம்ப் சைஸ்க்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் போட்டு அதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுருவோம், கேப் வேணுன்றதுனால. இங்கே வந்து எனக்கு இது ஹைட் வைஸ் கம்மியான ப்ரெசன்டேஷனாக இருக்குது, வித் வைஸ் ஜாஸ்தி இருக்குன்றதுனால நம்ம பிளேஸ் ஹோல்டர் இன்சர்ட் பண்ணுறதே கொஞ்சம் சின்னதாக இன்சர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு அவங்களுடைய கிளைண்ட்டோடைய பயோலாம் டைப் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கும். ஸோ ஃபோட்டோ இவ்வளோ பெருசு போதும். நான் ஃபோட்டோ பிளேஸ் ஹோல்டர் இன்சர்ட் பண்ணாலே ஒரு புல்லட்டட் டெக்ஸ்ட்டோட பிக்சர்னு வருது. அது வேணாம் உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிளேஸ் ஹோல்டரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் பார் தட்டினீங்க அப்படின்னா, ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லைனா பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போய்டும். அது அகைன் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹோமில் போயிட்டு இந்த புல்லட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நன் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த புல்லட் இல்லைன்றதை அப்போ தான் எடுத்துக்கும். ஒரு ஸ்பேஸ் பாரும் கொடுத்துருங்க. ஸ்பேஸ் பாரும் கொடுத்துட்டா இப்போ டெக்ஸ்ட் எதுவுமே இல்லை, புல்லட்டும் எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு இந்த இமேஜ் ஐக்கான் மட்டும்தான் இருக்குது. யார் பார்த்தாலும் தெரியும் இந்த இடத்த கிளிக் பண்ணால் உங்களுக்கு இமேஜ் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அகைன் ஒன் மோர் பிளேஸ் ஹோல்டர். அதுக்கு வந்து நான் இந்த டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டரே பை ஹோல்டிங் கண்ட்ரோல் அண்ட் ஷிஃப்ட் டூப்ளிகேட் போடுறேன். டூப்ளிகேட் போட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி எண்டு வரைக்கும் இழுத்துடுறேன். இட்டாலிக்ஸ் தூக்கி விட்டுட்டு 12 ஃபாண்ட்டே இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்கலாம். ரேண்டம் டெக்ஸ்ட் என்னென்னா ஈக்குவல் டு RAND ஸோ ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் நான் வந்து இந்த ரேண்டம் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணி வச்சா பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து கிளைண்ட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வரணும் அப்படின்ட்டு. அதான் இப்போ இது எல்லாமே நான் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன் இல்லையா, இதை வந்து நான் அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி பை ஹோல்டிங் கண்ட்ரோல் அண்ட் ஷிஃப்ட் ஐ கேன் டூப்ளிகேட் த என்டையர் பிளேஸ் ஹோல்டர் அண்ட் பிளேஸ் இட் ஹியர். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி, ஆக்சுவலாக இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை
சின்னது பண்ணிக்கிறேன். இது இப்போ 4 வருமானு பார்ப்போம். இங்கே 4 வராது அப்படின்னா நம்ம சின்னது பண்ணிக்கணும். ஸோ இங்கே இப்போ ஓவர்லேப் ஆகுது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம், Ctrl+Z கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர்லாம் மட்டும் செலக்ட் பண்ணி வித் வைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கணும். அவ்வளோதான். வித் வைஸ் சின்னது பண்ணிவிட்டு அகைன் இப்போ செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே வைக்க முடியுதா அப்படின்னா கரெக்டாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2, அதை அப்படியே எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு 2. ஸோ இப்போ ஒரு க்ளீனாக பயோ பேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்லைடில் 4 பயோ வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். மாஸ்டர் லேஅவுட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்லைடில் லேஅவுட்டில் போனீங்க அப்படின்னா பயோ லேஅவுட்டுன்னு இருக்குது பாருங்கள், நம்ம ரெடி பண்ணது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை ஆகிடும். இப்போ நான் F5 போட்டால் டெக்ஸ்ட், இப்போ நீங்கள் இவ்வளோ டெக்ஸ்ட் பார்க்குறீங்க இல்லையா, நான் F5 போடுறேங்கும் போது ஒரு டெக்ஸ்ட் கூட தெரியாது. ஏன் தெரியல அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம மாஸ்டரில் பிளேஸ் ஹோல்டரில் டைப் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி மை சாம்பிள் பயோன்னு போடுறேன். சும்மா ரேண்டமாக நான் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அது இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரியணும் இல்லையா. இங்கேயும் வந்து அதே ரேண்டம் டெக்ஸ்ட்டை இங்கே டெக்ஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிடுவோம். தென் பிக்சர் இன்சர்ட் பண்ணோம். பிக்சர் வந்து இப்போ நம்மளோட லோக்கல் ட்ரைவில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரைவுக்கு போகும். அந்த ட்ரைவில் பிக்சர் சூஸ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். சாம்பிளுக்கு நான் ஒரு பிக்சர் சும்மா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதே பிக்சரே காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் இன்சர்ட் பண்ணிடுறேன். அதாவது ஒரு பிக்சர் பிளேஸ் ஹோல்டரில் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, ஒரு பிக்சரை நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிக்சர் பிளேஸ் ஹோல்டரை செலக்ட் பண்ணி Ctrl+V கொடுத்தா போதும், அதில் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா க்ளீனாக பயோ லேஅவுட் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் டெக்ஸ்ட்டு, ஐ மீன் கிளைண்ட்டுடைய நேம், அதுக்கப்புறம் அவருடைய டைட்டில், தென் ஒரு பிக்சர், தென் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ். இப்போ இதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபில் கலர் கொடுத்ததுனால இதோடைய பவுண்ட்ரி தெரியுது உங்களுக்கு, எது வரைக்கும் இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்குன்னு தெரியுது. அதேமாதிரி இங்கே ஃபோட்டோவும் இருக்கிறதுனால இதனுடைய பவுண்ட்ரியும் தெரியுது. இங்கே எதுவுமே ஃபில் கலர் இல்லைன்றதுனால இங்கே இருக்கக்கூடிய மார்ஜின் உங்கள் கண்ணுக்கு தெரியல. பிளேஸ் ஹோல்டர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு விஷுவல் தெரியுது இல்லையா. அதை மாற்றணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பவுண்ட்ரி எல்லா இடத்துலையும் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒன்று இதுக்கு மார்ஜினை தூக்கிடலாம். ஏன்னா எனக்கு வந்து பார்டரும் இல்லை ஃபில்லும் இல்லைங்கும்போது அதுக்கு மார்ஜின் தேவையில்லை. இதுக்கு மார்ஜினை தூக்கிட்டு இங்கேருந்து இந்த டெக்ஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுக்கெல்லாமும் ஃபில் கலர் கொடுக்கலாம். இதுக்கு ஃபில் கலர் கொடுத்தா நல்லா இருக்காது, ஏன்னா ஜாப் டைட்டில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றதுனால அகைன் இப்போ நான் மாஸ்டருக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப் டைட்டில்லாம் செலக்ட் பண்ணுறேன். ஜாப் டைட்டிலை மட்டும் செலக்ட் பண்ணி அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆப்ஜெக்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணி லெஃப்ட் மார்ஜின் வந்து 0 கொடுத்துட்றேன். 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் இதுக்கு வேணால் நம்ம ஒரு ஃபில் கலர் கொடுத்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக நான் மாதிரி தெரியும் அந்த ஸ்லைடு. ஏன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறத விட ஃபில் கொடுத்தோம் ஒரு லைட் கிரேயாக கொடுக்கணும். எப்பயுமே ரொம்ப நிறையா வந்து ஃபில் கலர் வந்து ரொம்ப ஹார்டாக கொடுக்கக்கூடாது, லைட் கிரேயாக கொடுத்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பார்க்கும்போது க்ளீனாக ஒரு டிசைன்டு லேஅவுட் தெரியும். இதுதான் வந்து ஒரு மாஸ்டரில் ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வெளியில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது. ஸோ இந்த மாஸ்டர் வெர்சஸ் லேஅவுட், ஃபார்மேட்டிங் ஏ பிளேஸ் ஹோல்டர், இது எல்லாமே கவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். ஏன்னா கிளாஸில் மட்டும் நம்ம ஃபெமிலியர் ஆக முடியாது. இது வரைக்கும் கடந்து வந்த போர்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ஃபெமிலியர் ஆகிடும். ஹோப்ஃபுல்லி பவர் பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஸ்லைடு மாஸ்டர் இந்த ரெண்டுமே வந்து வெண்ட் வெல். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செக்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங்கில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.